இங்கே ஒரு கிளாஸ் ரூமில் சடனாக பவர் கட் ஆகிடுது. உடனே பசங்க எல்லாம் ஜாலியாக ஆகிடுறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் ஒரு பொண்ணுக்கு மட்டும் நிக்டோஃபியான்ற பிரச்சனையால் இருட்டில் பயந்துட்டு இருப்பா. அப்போ அவள் பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு பையன் அவளை நோட்டீஸ் பண்ணுறான். அப்புறம் அவங்ககிட்ட இருந்த ஒரு லைட்டரை எடுத்து ஆன் பண்ணி அவளோட பக்கத்தில் கொண்டு போய் வைக்கிறான். அவளுமே பயம் போய் கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான். இப்போல இருந்து பையன் அந்த பொண்ணோட கண்ணுக்கு ஹீரோவாக தெரிய ஆரம்பிச்சிருவான். அப்புறம் மறுநாள் பசங்க எல்லாருமே டெஸ்க் மாற்றி உட்கார வச்சிருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட உட்கார மாதிரி வந்திருக்கும். அப்போ முன்னாடி இருந்த பெஞ்சுக்கார பொண்ணு சைலண்டாக இவகிட்ட இவன் ஒரு கெட்ட பையன், இவன் கூட பேசாத அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் இவளால் அதை நம்ப முடியல. அப்புறம் இவன் பக்கத்தில் தூங்கி கிடக்கிறத பார்த்துட்டு டீச்சர் அங்கே வராரு. அப்புறம் இவகிட்ட நோட்ஸ் இல்லைன்றதே நோட் பண்ணிட்டு 2 பேரையும் பனிஷ் பண்ணலான்னு போகும்போது இவன் அவங்ககிட்ட இருந்த நோட்ஸ் அவளுக்கு கொடுத்துட்டு அவள் புதுசு அவளுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இவன் வெளியே போய் நின்றுக்குவான். நம்மளுக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு வெளியே நிற்கிறானே, இவன் ரொம்ப நல்லவனா இருப்பான் போலன்னு சொல்லிட்டு இவன் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பும் போது பயங்கரமாக மழை பெய்யுது. சரி மழையில் நனைஞ்சுக்கிட்டே போயிடலான்னு சொல்லிட்டு இவன் கிளம்பும் போது கரெக்டாக அவன் அந்த இடத்துக்கு வரான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவங்ககிட்ட இருந்த ஒரு கொடையை அவகிட்ட கொடுத்துட்டு இவன் பேக்கை தலையில வச்சுட்டு போவான். அப்போ இவன் சடனா வந்து அவனுக்கும் சேர்த்து கொடை பிடிப்பா. உடனே அவன் இவளை பார்த்து, உனக்கு என்னை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன், எல்லாருமே என்னை கெட்ட பையன் தான் சொல்லுவாங்க, நான் உன் கூட ஒன்னா வரது உனக்கு ஓகேவான்னு கேட்பான். அதுக்கு அவளுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு ஓகேனா அப்படின்னு சொல்லிட்டு கொடையை அவன் கையில கொடுத்துருவான். அப்புறம் 2 பேரும் நடந்து போகும்போது தான் அவள் ஃபீல் பண்ணுவான், அவளுக்கே தெரியாம அவ இவனை லவ் பண்றான்னு சொல்லிட்டு.